வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். அண்மை செய்தி. ஹொசூரில் டாடா நிறுவனம் கூடுதலாக 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு நாளை சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே போயிங் உள்ளிட்ட நிறுவனங்கள் சென்னையில் மையத்தை அமைக்க உள்ள நிலையில் ஹொசூரில் டாடா நிறுவனம் கூடுதலாக 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது 7000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய டாடா நிறுவனம் முடிவு செய்திருக்கும் நிலையில இதன் மூலமாக எவ்வளவு பேர் பயனடைவார்கள், அதாவது எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன நிகழும் நாளைக்கு? இதன் மூலம் 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த 6 ஆண்டுகள்ல. அதாவது ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய 3 பிளான்ட் தமிழ்நாட்டுல இருக்கு, 2 சென்னையில இருக்கு, 1 ஓசூர்ல இருக்கு. இதை டைரக்டா ஐபோனே செய்யாம அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரான்சைஸ் மாதிரி அவங்களுடைய சப்கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்றாங்க டாடா நிறுவனம். அதுதான் இந்த மற்ற விஷயங்களா இருக்குது. அந்த பின்னாடி பேக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஐபோனுடைய பேக் கேஸ் தயாரிக்கக்கூடிய ஆலைகள்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றன. அதுக்காக தான் இந்த முக்கியமான நிறுவனங்கள்லாம் இங்கு வருகின்றன. பாக்ஸ்கான் உள்ளிட்ட நிறுவனங்கள்லாம் வருகின்றன. இதற்கான அறிவிப்பை நாளை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வெளியிடப்படுகிறது. ஐபோன் இந்தியாவிலே தயாரிப்பிற்கான முதல் இந்திய நிறுவனமாக கடந்த நவம்பர் மாதம் டாடா எலக்ட்ரானிக் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டது. தற்போது ஓசூரில் ஐபோன் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கூடுதலாக 7000 கோடி ரூபாயில் புதிய யூனிட் அமைக்க டாடா நிறுவனம் முடிவு செய்தது. இதன் மூலம் 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்கிறது. அந்த அடிப்படையில தற்போது அதே போல ஆட்டோமொபைல் நிறுவனத்திலும் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த ஐபோனுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய டாடா நிறுவனம் ஓசூர் பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு மிக அருகில் இருக்கிறது. பல்வேறு வசதிகள் கொண்ட அதே போல தொழிலாளர்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் ஓசூர் இருப்பதால அங்க வளர்ச்சி அதிக அளவில் இருக்கிறது அடிப்படையில தற்போது டாடா நிறுவனம் அங்கே கால் பதிக்கிறது. நாளை முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் அதில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.